Rose of Sharon Ministries presents அற்புதத்தின் நேரம். நல்ல கரங்களை தட்டி வாய்கள் திறந்து சத்தத்தோடு நல்ல வாய்கள் திறந்து என் துக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார், என் சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார், என் தவிப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் கையை தட்டி கலங்குவதே நேசரை நினைத்திடுவா, ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா, அவரின் ரட்சிப்பினால் தினம் துதித்து போத்திடுவே, அவரின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோ காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றோ காப்பி. சிறைச்சாலின் கதவுகளும் துதியினால் இடிந்து விழும், சிறைச்சாலின் கதவுகளும் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு கைதட்டி இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் கையை தட்டி ஆவியானவரே நீங்க ஆராதிங்க. ஆவியானவர் அற்புதம் செய்யறாரு. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஓ அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே. ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய பிரசன்னை இறங்குது, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பினின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பினின் மேலும் நடந்து செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து, எத்தனையோ ஆபத்துக்கள், சத்துருவின் போராட்டங்கள் வந்தபோதெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியார் நமக்கு துணையாய் இருந்து இங்கு 4வது மாதம் கடைசி வாரத்திற்குள்ளே கர்த்தர் நம்ம கொடுத்து நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கும் அவருடைய தயவுக்கும் நாம் இந்த நாளிலே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்த ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து ஆராதனைக்குள்ளே கடந்து வாருங்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி நீங்க கையை தட்டி பாட 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 பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மை எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லி துதிக்கிறீங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே. எத்தனையோ மனிதர்கள் என்னை மிதித்து தாண்டி வர நினைத்த போதெல்லாம் உமது கிருபையும் தயவும் என்னை காத்து நடத்தினதே. நல்லா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கையை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க பிரசனத்தினால் அநேகர் விடுதலையாக்கும். அப்பா எத்தனை பேர் சொல்றீங்க அந்த வார்த்தையை? கையை தட்டி எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் பாடுத்தாலும் நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வல்லமை இறங்குது, நன்றி ராஜா, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. என்னை காண்பவரே ஆவியானவரே, தினம் காப்பவரே, glory Jesus. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி ஆவியானவரே திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி கொண்டு பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி கொண்டு பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா உடையட்டும் தடை, இயேசு ராஜா தடை உடையட்டும். நன்றி ராஜா
இந்த 4வது மாதம் உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பின வார்த்தைகள், உன் குடும்பத்துக்கு விரோதமா சொன்ன சில சத்துருவின் திட்டங்களை என் ஆண்டவர் முறியடிக்கிறாரு, முறியடிக்கிறாரு, முறியடிக்கிறாரு. என் கருவை உன் கண்கள் கண்டன, நான் மறைவாய் வளர்வது கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, நான் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க கையை தட்டி பாட 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 தேவ பிரசன்னம் இறங்குது, தேவ பிரசன்னம் இறங்குது. பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கரங்களை தட்டி களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கரங்களை தட்டி களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். ஆவியானவரே, நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். கைத்தட்டி நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என்ன எல்லாம் வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கட்டும், எல்லார் வீட்டுக்குள்ள அக்கினி இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற சர்வத்தின் ஆவியே, சூரியத்தின் வல்லமையே எரிந்து வா, எரிந்து வா. எந்த வீட்டை கட்டி வச்சிருக்கிற, யார் யார வேலைக்கு போக கூடாது கட்டி வச்சிருக்கிற, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. glory glory. போட்டோ எடுத்து செய்யப்பட்ட மந்திரம் எரியட்டும். எந்தெந்த வீட்டுல காலடி மண் எடுத்து செய்யப்பட்ட மந்திரங்கள் எரியுது, 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 எரியுது. உம்மை துதிப்பேன், என் நம்பிக்கையோடு துதிப்பேன். கையை தட்டி எரியுற நேரம், நாள்தோறும் எலியாவின் தேவனே என் கட்டுகளை உடைங்கன்னு கேளு, என் கட்டுகளை உடைங்கன்னு கேளு. எனக்கு விரோதமா இருக்கிற அம்புகள் முறிந்து விழுவதாக, முறிந்து விழுவதாக. என் நம்பிக்கையோடு துதிப்பேன், நான் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பேன். என் ராஜா, நீ செய்த நன்மைகளை நம்பிக்கையோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிப்பேன். நான் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு துதிப்பேன், ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு சொல்லுங்க. டிவி பார்க்கிற அத்தனை பேரும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கேன்சர் கட்டிகள் மறையட்டும், எல்லா டிபி வியாதிகள்
இப்பொழுதே சுகமடைவதாக, தோற்று சுகமடைவதாக. போவதில்லை. யூட்ரஸ்ல இருக்கிற கட்டிகள், நீர் கட்டிகளை கர்த்தர் குணமாக்குவார். அபிஷேகத்தை ஊற்றும்படியா நான் தோற்று போவதில்லை. கடைசியா ஒரு முறை தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஓ மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. நீங்க கடந்து மேல வருவீங்க. தப்பித்து மேல 5வது மாதம் உன் குடும்பம் மேல வரும். உங்க ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சரி, எனக்கு விரோதமா இருக்கிற சதிகளை கர்த்தர் முறியடிப்பாரு. எனக்கு விரோதமா எழும்புற சத்துருவை கர்த்தர் முறியடிப்பாரு. எனக்கு விரோதமா எவன் கூட்டம் கூடி பேசினாலும் அவனை கர்த்தர் இன்னைக்கு மாண்டு போகும்படி செய்வாரு. எனக்கு விரோதமா எழும்பி செயல்படுத்தி அழிக்க நினைக்கிற சில வல்லமையை உடைக்கிறாரு. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. Glory, glory. நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த ராத்திரியிலே கர்த்தர் உங்களுக்கு விரோதமா வந்தவன இனி உங்க முகம் காணாதபடிக்கு என் ஆண்டவர் வேறு அறுப்பாரு. இனி மறுபடியும் உன் எல்லை சுத்தி அவன் வர முடியாது, உன் வீட்டை சுத்தி அவன் வர முடியாது, உன் வீட்டு பக்கத்துல அவன் வர முடியாத அளவுக்கு கர்த்தர் உடைக்கிறார். உங்களை எதிர்க்க நினைத்தவனை, உங்களை அழிக்க நினைத்தவனை என் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதபடிக்கு இந்த 4வது மாதம் கடைசி புதன்கிழமை இரவில கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினாலும், எத்தனை பண்ணினாலும், தீவினை செய்தாலும் அது ஒன்று வாய்க்காது. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றாய் கவனமாய் கவனிங்க. டிவியில் பார்க்குறவங்க, வில்லிவாக்கத்திலே நாதமுனி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஈசன் பார்ட்டி மஹாலிலே முதல் முறையாக பௌர்ணமி அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெறுகிறது. இரவில் அல்ல, காலையில். மறுபடியும் சொல்லுகிறேன், வில்லிவாக்கத்தில் இருக்கிற நாதமணி பஸ் ஸ்டாப்பில் பக்கத்தில் இருக்கிற ஈசன் பார்ட்டி மஹால். நீங்கள் பாடி பிரிட்ஜி வழியாக வந்தால் கடைசியாக வில்லிவாக்கம் போகிற அந்த பாடி பிரிட்ஜை இறங்க உடனே ஃபஸ்ட்டு சிக்னல், 2வது சிக்னலில் நியூ ஆவடி ரோடு திரும்புகிற இடத்துல ஈசன் பார்ட்டி மஹால் என்ற மண்டபத்திலே இந்த கூட்டம் காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. மே 1ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெறுகிறது. டிவியில் பார்க்கிறவர்கள் மாந்திரிக பிடிகள், சூனிய கட்டுகள், வியாதியின் கிரியைகள், இப்படிப்பட்டவர்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனை அந்த இடத்துல நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவை நம்பி வாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகளை உடைத்து உங்களை விடுதலை தந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61:4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, அவர் நெடுங்காலம் பாழா கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை எல்லாம் புதிதாய் கட்டுவார்கள். இந்த 4வது மாதம் கடைசி புதன்கிழமை இரவு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் கட்டப்படுவீர்கள், புதிதாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையிலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார்,
அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி உங்களை யாரெல்லாம் பாழாக்க வேண்டும், பாழா கிடக்கணும்னு சொல்லி உங்களையும் குடும்பத்தையும் இடித்து தரமட்டமாய் ஆக்கின சில வல்லமைய என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், 5வது வசனம் சொல்லுகிறது, மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளில் சொல்வதை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். 7வது வசனத்தை கவனமாய் கவனியுங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் சொல்றாரு, உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எந்த காரியத்துல நீங்க பாழாக்கப்பட்டு வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிக்கிறீங்களோ, இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, உண்டு பாழாக்கப்பட்ட ஸ்தலங்களை நான் புதிதாய் கட்டி எழுப்புகிற தேவனாகிய கர்த்தர் நான். எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, என் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இரட்டத்தனையான ஒரு பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வர போறாருங்க. உங்களுக்கு என் ஆண்டவர் கொண்டு வர போறாரு. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நீங்க நல்லா பாருங்க, பாழாக்கப்பட்ட உங்களை சம்பூரணமாய் சாப்பிட்டு கர்த்தர் புதிதாய் கட்டி எழுப்பி நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி இந்த ராத்திரி வேளையிலும் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய, பாருங்க, எத்தனை பேர் நம்மளை பாழாக்க நினைச்சு அழிச்சாலும் கர்த்தர் நம்மளை அதிசயமா நடத்தி திருப்தியான ஆகாரங்களினால் நம்மளை திருப்தியாக்கி நம் குடும்பத்தை நடத்துகிற கர்த்தர். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்ன அடைவீங்க? திருப்தி அடைவீர்கள். இந்த மாதம் முடிவில் நீங்க ஒரு திருப்தி அடைவீங்க. 4 மாசம் கஷ்டப்பட்டா கூட 5வது மாசம் நாங்கள் திருப்தியா நாங்கள் வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் திருப்தியா வாழ முடியல, ஆனா கர்த்தர் நம்மளை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு இருக்கிற கொஞ்சத்துல கூட நம்மளை ஆசீர்வதித்து திருப்தியாய் நடத்துகிறார் என்று கையை மேல உயர்த்த. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்களை ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் தலைகுனிந்து போவதில்லை, ஒருபோதும் அவமானப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. இந்த ராத்திரியில எந்தெந்த வீட்டுக்குள்ள வெட்கப்படுத்துகிற வல்லமைகள், வெட்கப்படுத்துகிற மனுஷ ஆவிகள் இயேசுவின் நாமத்துல எரிந்து வெளியே வருவதாக. என் ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிடக்கூடாதபடிக்கு, திருப்தியாய் வாழக்கூடாதபடிக்கு எதிர்க்கிற சில பொல்லாத வல்லமை உடைவதாக. பெற்றுக்கோ. என்னுடைய வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்களை வெட்கப்பட்டு போகாதபடி. அல்லேலூயா.
கர்த்தருடைய வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கீழே சொல்லுது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். உங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாது இருப்பீங்க. உங்க குடும்பம் தீங்கை காணாது, உங்க பிள்ளைகள் தீங்கை காணாதபடிக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி சிறப்படுத்தி தமது மகிமையினால் உங்களை நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. இந்த வேளையில் உங்களுக்காகவும் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை டிவியில் எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் வீட்டுக்குள்ள உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. அவங்க மேல உங்க அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அவங்க மீது உடைய அக்கினி வல்லமை இறங்கி அவங்களுக்கு விரோதமா கட்டி வச்சுக்கிற எல்லா சங்கிலிகள், எல்லா தடைகள் சம்பூரணம் அடையாதபடிக்கு, ஆண்டவரே வாழக்கூடாதபடிக்கு, வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று வந்தது, கடையை விட்டு துரத்த வேண்டும் என்று வந்தது, வேலையை விட்டு துரத்த வேண்டும் என்று வந்தது, வாழ்க்கை விட்டு துரத்து விட வேண்டும் என்று வந்தது, கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர். இந்த ராத்திரியில் ஒரு அற்புதம் நடப்பதாக ஐயா. ஊர்ரம்மா கம்மா ரியா கியா 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 கியா. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும், தடைகளை நீக்கி போடும். இயேசுவின் பேராலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.